நான் எதையுமே நேருக்கு நேரா சந்திக்கிறவன். பதுங்குறவன் இல்ல. பாயிறவன். நான் நேரா நானே மாஸ்டர் ஆகுறேன். நானே டிக்கெட் எடுக்கிறேன். கார்டு எடுக்கிறேன். அப்படின்னு மிக தைரியமாக சொன்னவர் உலகநாயகன் கமல்ஹாசன். ஒண்ணும் இல்ல. அவர் டான்ஸ் மாஸ்டர், டான்ஸர்ங்கிறது நல்லாவே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். ஒரு கட்டத்தில விருமாண்டியில ரகு மாஸ்டருக்கும், பிருந்தா மாஸ்டருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அதனால அந்த படத்துல யாரு டான்ஸ் மாஸ்டர் ஆகுறது? டான்ஸ் கோரியோகிராஃப்லாம் பண்றது யாரு? அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அத கமல் சார் விரும்பல. நானே மாஸ்டர் தானே! நானே டான்ஸர் தானே! நானே டான்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்ல. அதுக்காக மாரிங்கிறவர கூப்பிட்டாரு. அவர் டான்ஸ் மாஸ்டர் அசோசியேஷன்ல ஒரு முக்கியமானவர், பொறுப்பானவர். அவர் டான்ஸ் மாஸ்டரா இருந்தவர். அவர கூப்பிட்டு, "எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்." அப்படின்னா, "அதுக்கு என்ன சார் உங்களுக்கு இல்லாத அசிஸ்டன்ட்டா?" அப்படின்னு ஷோபி மாஸ்டர கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்து விட்டார். கமல் சார்ட்ட சேர்த்து விட்டார். சேர்த்து விட்டுட்டு இத யூனியன்ல போய் சொல்றார். டான்சர் அசோசியேஷன் யூனியன்ல போய் சொல்றார். அங்க இருந்த சிலர், "கார்டு வச்சிருக்காரா?" அப்படின்னு கேட்குறாங்க. இவர் ஏற்கனவே டான்ஸ் மாஸ்டரா இருந்தவர், தங்கப்பன் மாஸ்டருக்கு அசிஸ்டண்டா இருந்தவர், எம்ஜிஆருக்கு டான்ஸ் சொல்லிக் குடுத்தவர், ஜெயலலிதாவுக்கு டான்ஸ் சொல்லிக் குடுத்தவர். இதெல்லாம் இருக்கு. ஒரு கட்டத்தில அந்த கார்ட ரினிவல் பண்ணல. அதனால அவர் அந்த சங்கத்தில உறுப்பினர் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைய அங்கே உள்ள சிலர் எடுக்குறாங்க. அவங்க நியாயமா என்ன பண்ணியிருக்கணும், நம்ம கமல் சார்ட்ட வந்து, "சார் ஒரு கார்டு எடுத்துருங்க" அப்படின்னு மரியாதையா சொல்லியிருக்கணும். அத விட்டுட்டு, அங்க இருந்த சிலர் இந்த மாரியிடம், "நீ உடனே போய் ஷூட்டிங்க நிறுத்து." அப்படின்னோன மாரிக்கு அப்படியே திக்குன்னு ஆயிருது. அவர் லெஜண்ட். அவர் ஷூட்டிங்க போய் நிறுத்துனா என்ன அது? என்ன சொல்றீங்கன்னா? "கார்டு இருக்கா அவர்ட்ட?" "இல்ல, இல்ல." "போய் நிப்பாட்டியா?" அப்படின்னு சொன்னோனே, சரி எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது, அங்க இருந்த ஒரு மெஜாரிட்டி ஆட்கள் சேர்ந்து சொல்லும்போது, அவர்னால தடுக்க முடியுமா? நேரா செட்டுக்கு வர்றாரு. கெம்பகோலாவுல ஷூட்டிங். பிரமாதமான செட்டு போட்டிருக்காங்க. விருமாண்டி படத்துக்காக. ஷூட்டிங் நடக்குது. ஷோபி மாஸ்டர் இருக்காரு. நேரடியா கமல் சார்ட்ட இத சொல்றதுக்கு தயக்கம். ஷோபி மாஸ்டர்ட்ட கூப்பிட்டு, "இந்த மாரிப்பா ஷூட்டிங்க நிறுத்த சொல்றாங்க. உன்னைய கூட்டு வர சொல்றாங்க." அப்படின்னு அந்த நிர்வாகிகள் சொன்னத இவர்ட்ட சொல்றாரு. "என்னண்ணே, எப்படிண்ணே நிறுத்துறது?" அப்படின்னு அவர் தயங்க, இது உலகநாயகன் காதுக்கு போகுது. "என்ன? ஷூட்டிங்க நிறுத்த சொன்னாங்களா? பரவாயில்ல. நான் பார்த்துக்கிறேன். சங்கத்த உருவாக்குனவர்கள்ல நானும் ஒருத்தன். லுங்கிய கட்டிக்கிட்டு சண்டை போட்டு இந்த சங்கத்த ஆரம்பிச்சவன். எனக்கேயா? கார்டு தானே எடுக்கணும். தங்கப்பன் மாஸ்டருக்கு உதவியா இருந்தவன்யா நானு. அவரோட சேர்ந்து இந்த சங்கத்த ஆரம்பிச்சவன். அதுக்காக நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் எங்களுக்கு தெரியும். நான் பட்ட கஷ்டம் எவ்வளவுன்னு தெரியும். நான் எவ்வளவு தூரம் சண்டை போட்டிருக்கேன். லுங்கிய மடிச்சு கட்டிட்டு அங்க போய் நின்றனா இல்லையா? அப்படிப்பட்ட எனக்கே வந்து ரெட் கார்டு கேட்குறீங்களா? பரவாயில்ல. நான் கார்டு எடுக்கிறேன். நான் கார்டு எடுக்கிறேன்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. உடனே ஒரு ஆள்கிட்ட பக்கத்துல இருந்தவர்ட்ட, "இப்போ என் பேர்ல கார்டு எடு" அப்படிங்கிறாரு. அப்ப அங்கேருந்து ரகு மாஸ்டர் என்ன சொல்றாரு, "ஏங்க, நீங்க வேணா காயத்ரி, அவர் மகன் காயத்ரி. இப்ப இந்த பிஜேபியில இருக்காருன்னு நினைக்கிறேன். பிஜேபியில நினைக்கிறாரா, ஏடிஎம்கேல இருக்கிறாராங்கிறது எந்த கட்சியில இருக்காருன்னு தெரியல. அவர வச்சு அவர் பேர்ல நீங்க டான்ஸ் பண்ணுங்க. நீங்க மாஸ்டரா இருங்க" அப்படின்னு அவரு சொல்றாரு. புற வழியா வர்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நேர் வழி தான். வந்தா ஸ்ட்ரெயிட்டா வருவேன். என்னை அசைச்சுக்க யாரும் கிடையாது. நேர்மையான பாதை என்னுடைய பாதை. நான் ஏன் வேற ஒரு நிழல்ல தங்கணும்? போராடுவேன். போராடி ஜெயிப்பேன். கார்டு வரட்டும் அப்படின்னு அடமண்டா இருந்தாரு உலகநாயகன் கமல்ஹாசன். அப்பேற்பட்ட கமல்ஹாசன பார்த்து
நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கிற மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் சார் போட்ட பிச்சையில் வந்த தொகுதி எம்எல்ஏ வானதி. அவங்க சொல்கிறாங்க, மக்கள் நீதி மையமே இல்லை, அதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கட்சியிலிருந்து செய்த சில துரோகத்தினால, அந்த கட்சிக்காரர்கள் செய்த சில துரோகத்தினால தொகுதி நிலவரம், அதாவது ஜெயிச்சுக்கிட்டே வந்தவர் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே வந்த நேரத்தில் கடைசி கட்ட வாக்கு எண்ணிக்கையின் போது குறைஞ்சு தோல்வியை தழுவுறார். சில 1000 ஓட்டு வித்தியாசத்தில். துரோகிகள் முதுகில் குத்துனாங்க. இவர் துரோகிகள், இவரைத்தான் முதுகில் குத்துனாங்க தவிர இவர் வேற யாரையும் குத்தலை. அப்பேற்பட்டவரை பார்த்து இந்த வானதி ரொம்ப, அதாவது இந்த ஆளுங்கட்சி அகில இந்திய பதவிங்கிற இந்த புகழ் போதையில் அந்த அம்மா வாயை விட்டுருக்கு. கமல்ஹாசன் ரசிகர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. இந்த அம்மா வர்ற சட்டமன்ற தேர்தலில் நின்றுச்சுன்னா எந்த தொகுதியில் நின்னாலும் சரி, இந்த அம்மாவை தோக்கடிச்சே தீர்றதுங்கிற முடிவில் வெறிப்பிடிச்சு மக்கள் நீதி மைய தொண்டர்கள் இருக்கிறாங்கங்கிறத இதன் வழியாக நான் சொல்லிக்கிறேன். அந்த அம்மாவுக்கு லேசாக கமல்ஹாசனுடைய தொண்டர்களையோ அவர் கட்சிக்காரர்களையோ சும்மா நினச்சிடாதீங்க, லேசானவர்கள் நினச்சிடாதீங்க. ஆட்டி படைச்சிருவாங்க உங்களை, உங்கள் தொகுதி பக்கம் உங்களை வரவிடாமல் செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்குள்ளவர் கமல்ஹாசன்கிறத உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்லிக்கிற ஆசைப்படுறேன். இதே சமயம், அதாவது எப்போதையும் விட, முன்பிருந்ததை விட இப்போது தந்தை பெரியாரின் தேவை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அதாவது திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியுடைய பிறந்தநாள் வாழ்த்தா சொல்லும் போது இதை சொல்றாரு. முன்னெப்போதையும் விட இப்போதைக்கு பெரியாருடைய கொள்கை, பெரியார் அவசியம் தேவைப்படுகிறார்னு. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டை ஒரு குழப்ப நாடாக மாற்ற, கலவர நாடாக மாற்ற பிஜேபி முயற்சி பண்ணுது. இந்த தேர்தலை ஒட்டி இப்போ 3 மந்திரிகளை நியமிச்சிருக்காங்க இந்த திமுக கூட்டணியை தோற்கடிக்கிறதுக்காக. பணபலம், படைபலம், ஆட்பலம், ரவுடிகள் பலம், இதெல்லாம் எல்லா பலங்களையும் வச்சுத்தான் தாக்குதல் நடத்தும். ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு. அதாவது இந்தியாவினுடைய தேச தந்தை மகாத்மா காந்தி, அவருடைய பெயரையே இருட்டடிப்பு பண்ணிட்டாங்களே. இந்த மக்களுக்கு கேட்க முடிஞ்சதா? ஏன்னு கேட்க முடிஞ்சதா? பார்லிமெண்ட்ல கேட்டா அதுக்கு எவன் என்னென்னமோ பதில் சொல்றாங்களே. காந்தியாருடைய புகழ் இப்படி இருட்டடிக்க முடியாது. காந்தியார் தேச தந்தைங்கிறதுல எல்லளவு கருத்து வேறுபாடு எவனுக்கு இருக்க முடியாது. அப்படி இருந்தா அவன் இந்திய குடிமகன் அல்ல, இந்த நாட்டின் குடிமகன் அல்ல. காங்கிரஸை வளர்த்தவர், விடுதலைக்காக அரை நிர்வாணமாக அடைந்த பக்ரி என்று அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் சொல்லப்பட்டவர். அவருடைய பெயரையே நீ எடுத்துட்டு மத்திய சர்க்கார் வேற பேர் சுட்டி இருக்கு, ஒன்றிய அரசு வேற பேரை சூட்டி இருக்கு. அங்கே உள்ள காங்கிரஸ்காரர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. அதாவது வட இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. காரணம், அங்கே உள்ள காங்கிரஸ்காரர்களுக்கு கொஞ்சம் முதுகெலும்பு இருக்கு. இங்கே உள்ளவர்களை பற்றி நான் சொல்லலை, தயவுசெய்து இங்கே எழுதி யாரும் சொல்ல. இவர்கள் யார் தொழிலாவது ஏறிக்கொண்டு பயணம் செய்ய விரும்புகிறவர்கள் தான் இங்கே. ஒரு காலத்தில் 67க்கு முன்னால் பெருந்தலைவர் காமராஜர் கூட்டம்னா அப்படி கூடுங்க, கூட்டம் எக்கச்சக்கமாக கூட்டம், சமாளிக்க முடியாது, அவ்வளவு கூட்டம் இருந்தது. அவர் ஒன்றும் பேச்சில் மன்னன் அல்ல, அடுக்குமொழிகளை பேசக்கூடியவர்ல, யதார்த்தமாக மக்களுடைய நிலைமையை பேசுகிறவர். அதனால அவருக்கு கூட்டம் கூடுச்சு. ஆனாலும் என்ன, 67ல் காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது. இதுதானே நம்ம கண்ட பலன், இதுதானே கண்கண்ட காட்சி, கண்ணில் தெரிந்த காட்சி. தெரியாம போகலையே. 67ல் ஆட்சியை இழந்த பிறகு காங்கிரஸ் தானாக நின்று ஜெயிக்க முடியல. இல்லை, அடுத்தவர் எந்த கட்சியாக இருந்தால் திராவிட கட்சிகளின் தோல் மீது ஏறித்தானே சவாரி செய்ய விரும்புகிறாங்க. அந்த நிலைமையில தான் இருக்காங்க. இங்கே அதை எதிர்த்து யாராவது போராடினாங்களா? காந்தி பேரை எடுத்துட்டீங்களடா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இங்கே வச்சுருந்தாங்களா அந்த பேர், அந்த காந்தின்னு எடுத்து அது பேர் எடுத்துட்டாங்களான்னு யாராவது இங்கே அமர்க்களம் பண்ணாங்களா?
எதிர்த்தாங்களா? போராடினாங்களா? ஒண்ணும் இல்ல. இது என்னுடைய தனிப்பட்ட இப்ப பீகார்ல வந்து அந்த ரூ. 10,000 குடுத்தாங்க. ஒரு ஓட்டுக்குங்கிற அந்த கணக்குல அந்த திட்டத்துல அந்த திட்டத்தினுடைய பெயர் வந்து ஜிவிகேஆர்ங்கிற திட்டம். இந்த 100 நாள் உழைப்பு திட்டம். அதுல வந்து ரூ. 10,000 குடுத்தாங்க ஒரு ஆளுக்கு. அதாவது ஒரு ஓட்டுக்கு. "நீ ஒரு ஓட்டு போடு, உனக்கு இந்த திட்டத்துல ரூ. 10,000 தர்றேன்" அப்படிங்கிறது வாய்மொழியா அங்க பிஜேபி ஆட்கள் சொன்னது. இத நம்பி ஓட்டு போட்டாங்க. பீகார்ல பிஜேபி அமோகமா ஜெயிச்சது. இப்ப என்ன தெரியுமா? 10,000 திருப்பி குடுன்னு அரசு நோட்டீஸ் விட்டுருது. மாட்டுனாங்களா இப்ப? ஓட்டு போட்டவன்லாம் மாட்டுனானா? இப்ப அவங்க ஓட்டு போட்டவங்கலாம் திண்டாடுறாய்ங்க. இப்படி கேட்டா நாங்க அதெல்லாம் தர முடியாது. அப்ப ஓட்ட திருப்பி குடு அப்படின்னு கேட்குறாங்க இப்ப. அரசாங்கத்தை எதிர்த்து அப்பாவி மக்கள் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. 10,000 திருப்பி குடுக்கலைன்னா ஜப்தி பண்ணுவான், ஏதாச்சும் பண்ணுவான். "உனக்கு இல்ல வேலை கிடையாது" அப்படின்னு மிரட்டுவான். இதுதான் இங்க பீகார்ல நடக்க போகுது. அந்த நிலைமை இங்கே உள்ள அப்பாவி ஏழை மக்கள் ஏமாந்துறக்கூடாது. அந்த நிலைமை இங்கேயும் வந்துறக்கூடாது. பிஜேபி சொல்ற பொய்யான வாக்குறுதிகளை இங்க நம்பக்கூடாது. மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு பிஜேபி முயற்சிக்கிறது. அதற்கு திருப்பரங்குன்றம் ஒரு சாதனமாக ஒரு இதா விளங்குது. அது ஒரு காரணமா இருக்கு. திருப்பரங்குன்றம் மலையில கார்த்திகை தீபம் ஏத்துறது ஒரு பிரச்சனையாக இருக்கு. அத மாத்துறாங்க அவங்க. சரி. அடுத்து இப்ப ஜனநாயகன் 3 மணி நேரம் 6 நிமிஷம் ஓடுதாம். 2 மணி நேரம் அதுக்கு மேல தாண்டுனாவே ஜனங்கள் அப்படியே நெளியிறான். நீ 3 மணி நேரம் 6 நிமிஷம் உட்கார வச்சீங்கன்னா, அதுக்கேத்த மாரி ஸ்டஃப் அந்த படத்துல இருக்கா? இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் 3 மணி நேரம்ங்கிறது அதிகம். மிக மிக அதிகம். புராண படமா இருந்தாலும் ராமர் அங்கே போனார், இங்கே போனார் அப்படின்னு காட்டுவான். பக்தி மயத்துல அப்படியே உட்கார்ந்து பார்ப்பான். இது அரசியல் படம். அரசியல் கருத்துள்ள படம் அது. இந்த அரசியல் கருத்துள்ள படத்த பொதுக்கூட்டத்திலயும் கேட்குறான், படத்துலயும் வந்து கேட்கணுங்கிறது அவன் தலைவிதியா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சிலருக்கு ஏற்பட்டிருக்குங்கிறத நான் இங்க பதிவு பண்றேன். இந்த நடிப்பு அரக்கி ஊர்வசின்னு சொல்லுவாங்க. கமல்ஹாசனே பயப்படுவார். ஊர்வசியோட நடிக்கிறதா? அடேங்கப்பா! அந்த அம்மா சும்மா இருந்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிருங்கயா, நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசனே அஞ்சக்கூடிய நடிகை ஊர்வசி. மனோஜ் கே ஜெயனை தான் அவங்க முதல்ல கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. குழந்தைகள்லாம் இருக்கு. அப்ப ஊர்வசி வந்து அந்த குடும்ப வாழ்க்கையில அந்த குடும்பத்தோட ஒரு ஐக்கியமான ஒரு அந்த தன்மை உள்ளவங்க. கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற ஒரு மரபுல அந்த இதுல நம்பி அங்க குடும்பத்துல போய் சேர்ந்தாங்க. போய் சேர்ந்த உடனே அந்த குடும்பத்துல இருந்த நடவடிக்கைகள் இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. அப்பா, மகன், பிள்ளை எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து குடிக்கிறாங்க. ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறாங்க. ரொம்ப அட்வான்ஸ் கலாச்சாரம். அப்பனும் பிள்ளையும் ஒண்ணா சேர்ந்து குடிக்கிறான்னா அது என்ன என்ன இத பார்த்து ஊர்வசினால ஜீரணிக்க முடியல. ஆனாலும் கணவன எதிர்த்து பேச முடியாது. கணவன் வீட்டுக்கு எதிர்ப்பா இருக்க முடியாது. நம்மளும் அதோட பழகிக்கிறணும்னு பழகப் போயி, அந்த கொடிய பழக்கம் ஊர்வசியையும் தொற்றிக் கொண்டது. அதனால் உடல்நலம் கெட்டார். உடல்நலம் கெட்டது. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப பாடுபட்டேன். அப்படின்னு ஊர்வசி மனம் திறந்து சொல்லியிருக்காங்கிறத உங்கள்ட்ட பதிவு செய்ய நாளை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.